பாலஸ்தீன் மக்களை, அந்த காசா பகுதியில் இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற ஜயோனிஸ்டுகள் ஒரு ஆயுதத்துக்கான ட்ரையல் கிரவுண்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பயங்கர ஆயுதத்தில் வந்து எக்ஸ்போர்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த குண்டை போட்டால் 500 பேர் சாவறான். மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, பாது இதுதான் இருக்குல்ல எஃபிஷியன்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு சாதா கிரவுண்டில், எம்டி கிரவுண்டில் ட்ரை பண்ண வேண்டிய குண்டை மக்கள் மீது ட்ரை பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜயனிசம் அப்படிங்கிறது இந்த இந்துத்துவா என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறதோ அதோட உச்சமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே விவசாய போராட்டம் நடந்தது இல்லையா, விவசாய போராட்டத்தின் மீது ட்ரோனில் புகை குண்டுகள் போட்டாங்க. அதில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் எங்கே இருந்துச்சுன்னா இஸ்ரேலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன். இன்றைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பல செயல்பாட்டாளர்களை வேவு பார்க்குறாங்க, ஃபோனில் டாப் பண்ணி வேவு பார்க்குறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பெகசஸ் இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்தது. அப்போ என்ன அப்படின்னா, டே நான் செய்யணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நீ செய்யடா, எப்படின்னு எனக்கு சொல்கிறான், நானும் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் இவங்க ஒன்றிணைகிறாங்க.